இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமியாவாய். செருபாபேல் என்கிற இந்த மனிதனுக்கு முன்பு பெரிய பர்வதம் போல இருந்த காரியம் என்ன அப்படின்னா, தேவாலயம் கட்டுவதற்கு அவன் எடுத்த முயற்சிகளிலே வந்த தடை, ஜனங்கள் எதிர்த்ததினால், இவனை குறித்த தவறான காரியங்களை கடிதத்தின் மூலமாய் அந்த ராஜாவுக்கு தெரியப்படுத்தினபடினால், மறுபடி நான் திட்டமாய் விசாரித்து தீர்மானம் பண்ணுகிற வரைக்கும் இந்த வேலை நடக்கக்கூடாது என்று அங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதினால் இந்த செருபாபேலுக்கு அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாமல் போச்சு. இப்போ இந்த எழுதப்பட்ட இந்த கடிதத்தை அவனால் என்ன செய்ய முடியல, தடை செய்ய முடியவில்லை. மறுபடி இல்லை, நாங்கள் முறைப்படித்தான் இதை செய்கிறோம் என்று அவனால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் அந்த தடை தான் அவனுக்கு ஒரு பெரிய பர்வதத்தை போல இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது எம்மாத்திரம். எம்மாத்திரம்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருட்டே கிடையாதுப்பா, இப்போ நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த தடை ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்னு ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்துகிறார். அதை போல தான் இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எது தடைப்பட்டதுனால நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்க, எந்த காரியம் இன்னும் உங்களால் செய்ய முடியாது என்கிற நிலைக்கு வந்திருக்கிறது, நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருக்கிற அந்த மிகப்பெரிய பிரச்சனை எது, உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய பர்வதத்தை போல குறுக்க நிற்கிறது என்னது, நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க, முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த லெவலுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க, எடுத்த இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி முடிக்கணும்னு பிரயாசப்படுறீங்க. ஆனால் இதிலெல்லாம் உங்களுக்கு காரியம் வாய்க்காமல் போகிறதற்கு எது தடையாக இருக்குது, எந்த காரியம் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது, அல்லது எந்த மனிதன் உங்களுக்கு குறுக்க நிற்கிறார், அல்லது எந்த சூழ்நிலை உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. இன்றைக்கி அதைத்தான் பார்த்து கற்று சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு முன்பாக செருபாபேல் அப்படிங்கிற அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை, செருபாபேல் ஒரு தேவனுடைய பிள்ளை, செருபாபேல் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு நபர். செருபாபேல் மேலே இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். செருபாபேல் மூலம்தான் இந்த காரியம் நடக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம். அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தான் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்கள் மேலே தான் அந்த திட்டமும் தேவனுடைய தீர்மானமும் இருக்குது. ஆகவே சோர்ந்து போகாதீங்க. என்னாலலாம் இன்னும் முடியாதுப்பா, என்னாலலாம் வாழ முடியாதுப்பா, என்னாலலாம் வேலை செய்ய முடியாதுப்பா, என்னாலலாம் அந்த காரியத்தை செய்ய முடியாதுப்பா, என்னாலலாம் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாதுப்பா, என்னாலலாம் ஜெயிக்க முடியாதுப்பா, இனிமேல் இதெல்லாம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுப்பா. இல்லை இல்லை, இதெல்லாம் உங்களுக்கு மலை போல இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத கர்த்தர் உணர்த்துவதற்குத்தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்கள் மூலமாக தான் நடக்கும். உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிற காரியத்தை உங்களை கொண்டே செய்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அதற்கு உங்களுக்கு பெரிய பாறையை போல, பர்வதத்தை போல, மலையை போல தடையாக இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போக கர்த்தரே உதவி செய்வார். விசுவாசிங்க, தடைகள் அகற்றப்பட்டிருப்பதை காண்பீர்கள். தொடர்ந்து நீங்கள் செயல்படுவதற்கான வழிகள் உங்களுக்காக இன்றைக்கு கர்த்தர் திறப்பார். தகப்பனே, செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதத்தை எம்மாத்திரம் என்று ஆண்டவரே நீர் அவனுக்கு காண்பித்து அந்த காரியம் நடக்க உதவியாயிருந்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாகும் தடையாயிருக்கும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.